கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே நாம் தொடர்ந்து சங்கீதம் 113 சங்கீதம் 3வது வசனத்தை மையமாய் வைத்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்ற வாக்குத்தத்த வசனத்தை வைத்து அதில் வருகிற 2 முறையும் சொல்லப்படுகிறது திசை திசை என்று. அதை மையமாய் வைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால் பலவிதமான திசைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 13 விதமான திசைகளை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். 1 வடதிசை, 2வது சுதந்திரம், 2 திசைகள், உதிக்கும் திசை, அஸ்தமிக்கும் திசை, 5வதாக இருளின் திசை, 6வதாக சூரியோதய திசை, 7வதாக உதயமாகிற திசை, 8வதாக கீழ் திசை, 9வதாக வெளுக்கும் திசை, 10வதாக கடையான திசை, 11வதாக தமஸ்குவின் திசை, 12வதாக நோக்கும் திசை, 13வதாக நேற்றைய தினத்திலே மரண இருளின் திசையின் முதல் பகுதி. அந்த வரிசையிலே தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். நேற்றைக்கு வாசித்ததான அதே வசனம் மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே மரண இருளின் திசை என்ற தலையங்கத்திலே பார்த்தோம். அது நிறைய பேருக்கு சோதரம், நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறது. நிறைய பேர் சந்தேகங்களுக்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. சிலருக்கு அறிந்து கொள்ளாத பல காரியங்களை அறிந்து கொள்ள செய்திருக்கிறது. அதனால் தேவனை துதிக்கிறேன். நேற்றைக்கு இரவிலே அருமையான போதகர் நம்மை அழைத்து இதை குறித்து இன்னும் கூட விரிவான ஒரு செய்தி கொடுத்தால் அது இன்னும் கற்றுக்கொள்ள பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு இணங்க அதற்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு அந்த மரண திசையை குறித்த 2ஆம் பகுதி செய்தி, தொடர் செய்தி கேட்க போகிறோம். ஆனால் தொடர்ந்து மரண திசையை குறித்து தான் பேச போகிறோமா என்பது இல்லை. நாளைக்கு வேறு ஒரு திசையை பார்க்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு இந்த மரண திசையை குறித்த செய்தியில ஒரு 4 பகுதிகளை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். அந்த 4 பகுதிகள் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் நாம் வாசித்த தலையங்க வாக்கியம் அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதைத்தான் தலையங்க வாக்கியமாகிய தலைப்பு வசனமாய் வாசித்தோம். அது சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 1 வெளிச்சத்தை கண்டார்கள், 2வது வெளிச்சம் உதித்தது. இந்த வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சம் உதித்தது. இது எங்கு நிறைவேறினது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இது நிறைவேறி இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர் 1, 2 மற்றும் 3வது வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 9, 1, 2, 3. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல
அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறதை போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார். இந்த மத்தேயு 4:15 சொல்லப்பட்ட ஓ சொத்திரம், அந்த வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சம் உதித்தது என்பது முதலாவது வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த கண்டார்கள் என்பது எதை குறிக்கிறது? இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது. இந்த மத்தேயு 4:15, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2, 3, இந்த 2 வசனங்களும் 2 வேதப்பகுதி எதை குறிக்கிறதுன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல உதிக்க போகிற வெளிச்சத்தையும் ஓசோத்திரம் காணப்போகிற வெளிச்சத்தை குறிக்கிறது. அந்த காண்கிற வெளிச்சம் எது, உதித்த வெளிச்சம் எதுனாக்கா, காண்கிற வெளிச்சம் ஒன்று யோவான் ஸ்நானகன். அவனை எல்லாரும் கண்டார்கள். அன்னைக்கு இருந்த யூதர்கள், அன்னைக்கு இருந்த ரோமர்கள், அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர் எல்லாரை விட இந்த யோவான் ஸ்நானகனுடைய உடை வித்தியாசமானது. எல்லாரை விட இந்த யோவான் ஸ்நானகனுடைய உணவு வித்தியாசமா இருந்தது. அன்றைக்கிருந்து எல்லாரை விட இந்த யோவான் ஸ்நானகனுடைய உரை, அதாவது பேச்சு வித்தியாசமா இருந்தது. அன்றைக்கிருந்து எல்லாரை விட யோவான் ஸ்நானகனுடைய வேலை வித்தியாசமானது. அதனால எல்லாரும் யோவானை காண்கிறதே ஒரு பாக்கியமாய் கருதினார். அவன் ஊருக்குள்ளேயே இல்லாமல், தேசத்துக்குள்ளே இல்லாமல், வனாந்தரத்தில் இருந்தாலும் ஓடி போய் யோவானை பார்த்தார். அப்போ அவனை பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை பார்த்ததை போல பார்த்தார். அதை வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் இங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2, 3 தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. இது முதல் நிறைவேறுதல். இரண்டாவதாக ஓமையாகத்தான் அங்கே மத்தேயு 4:15 சொல்லப்பட்டது. மூன்றாவதாகத்தான் நாம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் எல்லாரும் கண்டார். இப்போ அடுத்தது வெளிச்சம் உதித்தது. இந்த வெளிச்சம் உதித்தது எதை குறிக்கிறது? யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4, 5வது வசனத்துல இயேசுவே சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கு. அப்போ அங்க வெளிச்சம் உதித்தது என்பது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஓ வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது யோவான் ஸ்நானகனையும், வெளிச்சம் உதித்தது என்பது ஓ கர்த்தர் நல்லவே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதுல அடிக்கோடிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள். இப்ப மரண இருளின் திசையில் இருக்குதே, இந்த மரண இருளின் திசையில இருந்தது யாருனாக்கா, ஏசாயாவில சொல்லப்படுகிற மரண இருளின் திசையில் இருந்தவர்கள் வேறு. ஓ லூக்காவில் சொல்லப்பட்ட அங்கிருந்த யூதர்கள் என்கிற மரண இருளின் திசை என்பது வேறு. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல மரண இருளின் திசையில இருந்தது யாருனாக்கா, செபுலோனும் நப்தலியும் தான் மரண இருளின் திசையிலே இருந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை, நீங்க வாசித்து பார்த்த செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும். இந்த நாடு என்று சொல்லப்படுதே, இந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடு என்பது யாருனாக்கா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், மரணமே நேரிடும் என்று அறிந்திருந்தும் அவர்கள் போர்க்களத்து முனையிலே ஓ சோத்திர துணிந்து நின்றார்கள். யார்? செபுலோனும் நப்தலி. அன்னைக்கு அவர்கள் மரணம் வர வேண்டியது, ஆனால் ஆண்டவர் மரணத்திலிருந்து தப்பு வைத்தார். அதை அந்த மரணத்துக்கு அவர்கள் எதிர்த்து துணிந்து நின்றார்கள். அதை பார்த்த கர்த்தர் செபுலோனுடைய பேர்ல ஒரு நாட்டையும் நப்தலி பேர்ல ஒரு நாட்டையும் உருவாக்கி அந்த பேரை தலைமுறைக்கும் விளங்க பண்ணினார்.
அப்போ மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே செபுலோனும் நப்தலியும் தான் அந்த மரண இருளில் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுத்து அவர்கள் நாமத்தையே தேசத்துக்கு மாற்றி. ஆனா இதே மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லுதுன்னா அது யாரை குறித்துன்னா அன்றைக்கு இருந்த யூதர்களை குறிக்குது. யூதர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள். நீங்க நல்லா விளங்கிக்கணும். ஒன்று யூதர்கள், இரண்டாவது ரோமர்கள், மூன்றாவது கிரேக்கர்கள். யூதர்கள் யார் என்று சொன்னா அன்றைக்கு இருந்ததான பொதுவான ஜனங்கள், மீனவர்கள், வியாபாரிகள், ஆயக்காரர்கள், இவங்க எல்லாமே சோத்திர யூதர்கள். ரோமர்கள் யார் என்று சொன்னா அவர்கள் தான் ஆளுகையில் இருந்தவர்கள், நியாயம் தீர்க்கிறவர்கள், அதிபதிகளாயிருந்தவர்கள், நியாயாதிபதிகளாயிருந்தவர்கள். கிரேக்கர்கள் யாருனாக்கா இவங்க அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள், ஆனால் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். இந்த பிளாத்து ஒரு கட்டத்திலே கிரேக்கருடைய ரத்தத்தை சிந்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிளாத்துவுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு காலம் ஒவ்வாது. அதனால நிறைய பேரை இந்த பிளாத்து கிரேக்கர்களை கொன்று போட்டார். அதனால கிரேக்கர்கள் பிளாத்துவின் மீது பயங்கரமான ஆக்ரோஷமாய் இருக்கும் போது இந்த பிளாத்து அவன் எருசலேமை சார்ந்தவன் கிடையாது, யூதர்களை சார்ந்தவன் கிடையாது, அவன் கிரேக்கர்களை சார்ந்தவன். ஆனால் எல்லாரும் இவனுக்கு விரோதமாய் எழும்ப தெரிந்த உடனே அங்கிருந்து அவன் எருசலேமுக்கு வந்து விட்டான். இப்போ கர்த்தர் அல்லவை. அப்போ மரண இருளின் திசையில் இருக்கிற அந்த மூன்று கூட்டத்தை யாருனாக்கா ஒன்று ரோமர்கள், இரண்டாவது யூதர்கள், மூன்றாவது கிரேக்கர்கள். யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலே கிரேக்கர்கள் ஆண்டோருக்கு வர ஆரம்பித்தார்கள். ஆனா நிறைய பேர் ரட்சிக்கப்படல. ஆனா ஒரு கட்டம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கிரேக்கர்கள் ஒரு கூட்டம் வந்து பிலிப்பியரிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுடைய சோத்திரம் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ கிரேக்கர்களுக்கு இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது யூதர்களுக்கு இயேசுவின் அற்புதங்கள், அடையாளங்கள், சுவிசேஷங்கள், ஓமைகள், சத்தியங்கள், நன்மைகள், உதவிகள், ஒத்தாசைகள், ஆலோசனைகள், ஜெபங்கள், இவைகள் மூலமாய் யூதர்களுக்கு இயேசு என்னும் வெளிச்சம் உதித்தது. ஆனால் ரோமர்களுக்கு மூன்றாவதாகத்தான் அந்த வெளிச்சம் உதித்தது. எப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த நேரம் வரைக்கும் அண்ணா, காய்வா, பிலாத்து, வேத பாரகர்கள், சாஸ்திரிகள், இவ சோத்திர இன்னும் முன்ன பெரிய மனிதர்கள், இவர்கள் எல்லாம் அவருடைய மரணம் ஒரு அசைவு அசைத்தது. அதனால் அங்கே ரோமர்களுக்குள்ளும் வெளிச்சம் உதித்து. இதெல்லாம் ஒரு பெரிய வேத பாடம். அப்போ சொத்திர மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளியே சொத்திர மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொன்னால் முதலாவதாக இங்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 சொல்லப்பட்டதுபடி தீர்க்க தரிசனமான வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது கர்த்தர் நல்லவே செபுலோன், நப்தலி என்கிற அந்த தேசத்தின் மீது சொத்திர வெளிச்சம் உதித்தது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இயேசுவே உதித்து வந்தார். இதுதான் அந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு உதித்த அருமையான சொத்திர ஒரு வெளிச்சம். இன்னைக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு வெளிச்சமாத்தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உதிக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆனால் அவரை காண்கிறவர்கள் தான் குறைவு. கடந்து போகட்டும். கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன் இந்த மரண திசையை குறித்து 4 காரியத்தை சொல்ல போகிறேன். அதன் முதலாவது இந்த வெளிக்க சொத்திரம் காண்கிற வெளிச்சத்தையும் உதிக்கிற வெளிச்சத்தையும் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இரண்டாவதாக இன்னொரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபு 38:17 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? இங்கு கவனிக்கணும், கர்த்தர் நல்லவன். அங்கு சொல்ற கர்த்தர் பேசுகிறார். இது யோபு சொன்னதில்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா 1ஆம் வசனம் சொல்லுது அப்பொழுது கர்த்தர் அப்படின்னு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? இங்கு 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று மரண வாசல், இரண்டாவது மரண இருளின் வாசல். 2 வாசல் இருக்கு. ஒன்று எல்லாரும் சந்திக்கிறதான மரண வாசல், இன்னொன்று மரண இருளின் வாசல். இங்க ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த மரண வாசலும் மரண இருளின் வாசலும் என்றால் என்னங்க? அப்ப மரண வாசல் வேறு, மரண இருளின் வாசல் வேறா என்று கேட்டால் இது எதை குறிக்கிறது? அதே யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோபு 33:22. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. இங்க கவனிக்கணும், மரண வாசல் ஒன்று, மரண இருளின் வாசல் இன்னொன்று. மொத்தம் 2. இந்த மரண வாசலும் மரண இருளின் வாசல் எதை குறிக்கிறதுனா, அது யோபு 33:22 தெளிவா சொல்லுது. ஒன்று சோத்திரம் பாதாளமும் ஆத்துமாவும், இரண்டாவது சாவும் பிராணனும். இப்போ கர்த்தர் நல்லவன். சூத்திரம் அந்த வசனம் சொல்லுகிறதை 38:17 கர்த்தருடைய நாமத்துக்கு மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டு. மரண இருள், சூத்திரம் இருளின் வாசலை நீ பார்த்ததுண்டு. இந்த மரண வாசல் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவன். பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் தேவனை சார்ந்தவர்களும் கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் ராஜ்யத்தை பார்க்கும்படி வாழ்ந்தவர்கள். அவர்களுக்குரிய வாசல் தான் மரண வாசல். அவர்கள் மரிப்பார்கள், மரித்த கண பொழுதிலே தேவ வாசலை காண்பார்கள். ஆனா 2வது வாசல் இருக்குது, அது மரண இருளின் வாசல். இந்த இருளின் வாசல் யார் என்றால் விபச்சாரக்காரர், வேசிக்காரர், கள்ளோபதேசக்காரர், கள்ளத்தீர்க்கதரிசிகள், அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், சோத்திர துன்மார்க்க, கர்த்தருக்கு விரோதமானவர்கள், சத்தியத்துக்கு எதிரானவர்கள். இவர்களுடைய வாசல் என்ன? மரண இருளின் வாசல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சோத்திர பரிசுத்தவான்கள் சொல்லும் போது நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவே, மரண வாசல். இந்த மரண வாசல எது போகும் தெரியுமா? யோபு 33:22 சொல்லுது, ஆத்துமா மரண வாசலுக்கு போமா. ஆனா மரண இருளின் வாசனை சொல்லும் போது சாவு அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா கவனிக்கணும். பரிசுத்தவான்களுக்கு சொல்லும் போது மரணம் என்று சொல்லப்படுது. ஆனா பாவிகளுக்கு சொல்லப்படும் போது சாவு என்று சொல்லப்படுகிறது. எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் கொம்மட்டிக்காய சமைக்க போகும்போது அவர்கள் சொன்னாங்க, ஐயரே இங்கு சாவு இருக்குது. எங்க இருக்குது? பானையிலேயே சாவு இருக்கு. அப்ப மரணம், அதனாலதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஆனால் சாவு என்பது அப்படி அல்ல, அது இருள் நிறை. இந்த விளக்கத்தையும் இந்த வியாக்கியானத்தையும் இந்த தெளிவையும் தேவ ஜனங்கள் நன்றா அறிந்திருக்கணும். பாவிகள் சாகிறதை போலவே சாவது உண்மைதான். ஆனா மரணத்துக்கு பின்பு அந்த ஜீவன் எடுபட்ட பின்பு அங்கு தேவனது 2ஆய் பிரிக்கிறார். தேவ ஜனங்களுக்கு மரணத்தையும் அவர்கள் ஆத்துமாவாய் மாற்றுகிறார். ஆனா பாவிகளுக்கோ பாதாளத்தையும் அதை அவர்கள் ஜீவன் உயிரையுமாய் மாற்றுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளதாம். இப்போ நான் சொன்னேன், மரண வாசல் பாதாளத்தின் வாசல். இந்த மரண வாசல் என்பது தேவ ஜனங்களுக்கும், பாதாளத்தின் வாசல் என்பது அக்கிரமக்காரர்கள், ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கும் என்று சொன்னேன். இதுல
இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாராவது விரும்புனா மரண வாசல்ல இருந்து பாதாள வாசலுக்கு போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பாதாள வாசல்ல போறவங்க ஐயோ எனக்கு வேண்டாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பாதாள வாசல் மரண வாசலுக்கு போக முடியாது. ஏன்னாக்கா இந்த மரண வாசலுக்கும் பாதாள வாசலுக்கு போகணும்னாக்கா நாம் விரும்பினால் போக முடியாது. எப்படிதான் போக முடியும்? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா அம்மா நல்லா கவனிங்க. மரண வாசல் என்பது தேவ ஜனத்துக்கு அல்லவா? அப்போ நான் சோத்திரம் மரண பாதாள வாசலுக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போறேன், தேவ ஜனங்க போறதுக்கு அங்கதான் போவேன்னா முடியாது. சரி, நான் ஆண்டவரே மரண வாசல கொடுக்கிறாரு, எனக்கு தெரியுது நான் பாவின்னு தெரியுது, அதனால நான் மரண இருளின் பாதாள வாசல் போக விரும்புறேன்னாக்கா அதுவும் முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் உரிய சாவி யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தர். உங்களுக்கு அவ திறவுகோலை வச்சு மரண வாசலை திறந்தா உங்க ஆத்துமா அங்க போகும். உங்களுக்கு கர்த்தர் சொல்றோம் சாவின் வாசலை திறந்தாக்கா உங்க உயிர் அங்க போகும். மரண வாசலுக்கு ஆத்துமா போகும், இருளின் பாதாள வாசலுக்கு உயிர் போகும். யாருடைய ஆத்துமா எங்க போகணும், யாருடைய உயிர் எங்க போகணும் அவருடைய கையில் இருக்குது. இந்த சாவி ஒரு மெயின் லாக்கர் கீ. இது ஒரு பெட்டகத்தின் சாவி. இதை வேறு ஒருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது, அவர்தான் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவனை பார்த்து ரொம்ப அழகாய் சொன்னார், உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திற்கும் எங்களிடத்திலிருந்து உங்களிடத்திலும் வரக்கூடாது. ஏன்னாக்கா நீங்க அங்க போறதுக்கான சாவியும் நாங்க இங்க வரத்துக்கான சாவியும் ஆண்டவருடைய கையில இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒருவர் ஒன்று மரண வாசலுக்கு போக முடியும், இல்லாவிட்டால் ஸ்தோத்திர பாதாள வாசலுக்கு தான் மரித்து போக முடியும். ஆனால் வேதத்தில மரண வாசலையும் கர்த்தர் நல்லவர், பாதாள வாசலையும் ஸ்தோத்திரம் ஒருங்கே அனுபவித்த ஒரு நபர் உண்டு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? மரண வாசலையும் பாதாளத்தின் வாசலையும் பெற்று வைத்திருந்த ஒரு நபரை காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் பின்பு 10வது வசனத்தையும். நீதிமொழிகள் 7:27 பின்பு 10. அவள் வீடு பாதாளத்துக்கும் போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். அல்லேலூயா. இங்க கவனிக்கணும், அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். 10ஆம் வசனம் சொல்லுது. இந்த நபர் யார் தெரியுமா? அப்போஸ்தலர் 7:10 சொல்லுது, அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ரெண்டையும் அனுபவித்தது யாருன்னா தந்திர மனம் உள்ளவர்கள், தந்திர மனசு. இவங்க செத்த பிறகு கூட சொத்திரம் கர்த்தர் பாதாள வாசல்ல இருந்து அப்படியே மரண வாசலாகிய நல்ல இடத்துக்கு போக பார்த்தாங்க. அங்கேயும் கூட மாற மாட்டாங்க. சோத்திரம் தந்திர மனம். ஆனா ஒரு ஊழியக்காரனா, சத்தியத்தை மட்டும் போதிக்கிறவனா, கிருபையை முன்னிட்டு சொல்றேன், தயவு செய்து உங்க தந்திரத்தை எல்லாம் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவ சந்நிதியிலும் பயன்படுத்த பார்க்காதீங்க.
தந்திர மனம் இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஒன்று மரண வாசல், இல்லாட்டி பாதாள வாசல். ஆனா இந்த ஸ்திதிக்கு மட்டும் பாருங்களேன், மரண அறைகளுக்கு கொண்டு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் அங்கேயும் ஆண்டவர் நல்லா பூட்டி வச்சிருவார். அதனாலதான் சொல்றேன், தந்திர மனம் மட்டும் வேண்டவே வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க, இல்லாதது இல்லாதென்று சொல்லுங்க, முடியும்னா முடியும் என்று சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாது என்று சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பான உண்மையா இருக்கிறேன்னு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. ஆனால் எனக்கு அன்பான தெய்வம், தந்திர மனம் மட்டும் நமக்கு கூடவே கூடாது. இந்த தந்திர மனம் இருந்தா ஒரு பக்கம் மரணத்தின் வாசல் துரத்தும், மறுபக்கம் பாதாளத்தின் வாசல் இழுக்கும், இன்னொரு பக்கம் சாத்தானும் சத்துரும் உங்களை கொண்டு போய் அந்த பாதாளத்தின் அறைக்குள் பூட்டி வச்சிருவாங்க. இது எவ்வளவு பயங்கரம்! சில நினைக்கிறாங்க, பிறந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன். இனி சில கிறிஸ்தவ நினைக்கிறாங்க, அவர் இறந்துட்டாரா, போவோம், சுதந்திரம், பரலோகமே என் சொந்தமே, ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்புறம் மரணத்தை குறித்து அழகா ஒரு செய்தி கொடுப்பாங்க. முடிவிலே சோத்திரம், எல்லாரும் மண்ணை போடுங்க, எல்லாரும் கடைசிய முகத்தை பாருங்க, பெட்டிய மூடு, உள்ள வையி, சோத்திரம், எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம், இவரை போல வாழ்வோம், இவரோட வாழ்க்கை அனுபவம் எடுத்துக்கொள்ளுவோம், நாம் கற்றுக்கொள்ளுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு வந்துரும் நினைக்கிறாங்க. நான் சொல்றேங்க, மனுஷனுடைய வாழ்க்கை இத்தோடு முடியல. உங்களுடைய உயிர் போகிற நேரத்துல 2 கதவு ஆயத்தமார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், ஒன்று விசாலமான வாசல், இன்னொன்று இடுக்கமான வாசல். நீங்க மரண வாசல்ல போனீங்க அப்படின்னாக்கா தேவனுடைய கிருபையை அடையலாம், தேவனுடைய ராஜ்யத்தை அடையலாம். பாதாளத்தின் வாசல்ல நுழைவீர்கள் அப்படி சொன்னாக்கா அங்க சாவு இருக்கும், ஓலம் இருக்கும், பயங்கரம் இருக்கும், காலா 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 காலத்துக்கும் ஒரே அங்கலாய்ப்பும் புலம்பலும் ஓலமும் சத்தமும் இறைச்சலும் இருக்கு. இது ஒரு மகா பயங்கரம். அப்ப இதுக்கு ஒரே வழி என்ன? முதல் பகுதியில் பார்த்தோமே, மரண திசையில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் என்கிற சத்தியத்தை ஒழுங்காய் கற்றுக்கொள்ளுங்க. அந்த வெளிச்சம் என்னும் சத்தியத்துக்குள் தெளிவாய் கடந்து வாருங்க. என்ன நடந்தாலும் சத்தியத்தை விட்டுறாதீங்க. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிறேன். எல்லாரும் குறிப்பாய் ஊழியம் செய்யறவங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழணும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 18 மற்றும் 19 வசனங்கள் நல்ல கவனிங்க. சங்கீதம் 44, 18 மற்றும் 19 வசனங்கள். இது ரொம்ப முக்கியமான வசனங்கள். நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்துல நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அல்லேலூயா! ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுட்டாலும், இல்லாட்டி அடி 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 அடின்னு அடிச்சு நொறுக்குனாலும், நல்லவே ஒரே இருள் உங்களை மூடிக்கிட்டாலும் கூட அந்த வசனம் சொல்லுது, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. அல்லேலூயா! எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இன்னைக்கு பின்வாங்கி போகிறவர்களுக்கு அளவே இல்லைங்க. கர்த்தர் நல்லவே, எடுத்த தீர்மானத்திலே, கர்த்தரை பின்பற்றுவேன் என்று சொன்னதிலே, மரணம் வரைக்கும் ஊழியம் என்று செய்வேன் என்று சொன்னதில்லை, இன்றைக்கு விலகி போகிறவர்கள் நிறைய பேர். உங்களுக்கெல்லாம் மரண இருளின் பாதாளத்தின் வாசல் தான் இருக்கு, மரண வாசல் கிடையாது. அந்த பாதாளத்தின் வாசல் சாவை குறிக்கும். நான் 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன்,
ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரர், ஆண்டவருக்குள் வளர்ந்த ஒரு குடும்பம், சபையிலே முன்னணி முக்கியத்துவம், அவங்கதான் எல்லாத்துக்கும், எந்த கூட்டத்தை விட மாட்டாங்க. ஆனா மனுஷன் கடைசியா தன் பையனுடைய பிரச்சனையை தாங்க மாட்டாம தற்கொலை செய்து பட்ட பகல்ல தூக்கில விழுந்து தூக்கி போட்டு இறந்துட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அவரால் நிலைச்சு நிக்க முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த சங்கீதம் 44:18-19 வசனத்தை வாழ்க்கையின் வசனமா எழுதி வைத்துக் கொள்ளும். என்னை ஓடுகிற வாகனத்தின் சக்கரத்துக்கு கீழே போட்டு அந்த சக்கரமே ஏறி என்னை நைய புடைத்தாலும் என் மனம் சத்தியத்தை விட்டு மாறாது. அதன் பின்பு நான் பிழைத்தாலும் கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டேன். இந்த ஒரு உறுதி வேணும், இந்த ஒரு தைரியம் வேணும். அவர்களுக்கு தான் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிற இயேசு முன்னே வருவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. முதலாவது சொன்னேன், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த திசை சோத்திரம், வெளிச்சம் பார்ப்பது என்றால் என்ன, உதிப்பது என்றால் என்ன என்று சொன்னேன். இரண்டாவதாக சோத்திரம், இந்த மரணத்தின் வாசலுக்கும் சோத்திரம் பாதாளத்தின் வாசலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு காண்பித்தேன். மூன்றாவதாக இந்த கர்த்தர் நல்லவே, இந்த மரணத்துக்கு சில வித்தியாசமான பெயர்கள் இருக்கு. நீ இப்ப யாரையாவது கூப்பிட்டு, பிரதர் மரணத்தை குறித்து ஒரு 2-3 ஏதாவது பேரை சொல்லுங்களேன், எத்தனை பேர் தெரியும்னாக்கா அவங்க கடை மரணம், சாவு, சங்காரம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதை தவிர மரணத்துக்கு இன்னும் சில பெயர்கள் உண்டு. என்னென்ன பெயர்கள்? ஒன்று, ஆதியாகமம் 47 அதிகாரம் 29 வசனத்தை வாசிச்சா அது காலம். மரணம் என்றால் காலத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக என்னாகமம் 6 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்தா மரணம் என்றால் சடுதி என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக என்னாகமம் 20 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தா மரணம் என்றால் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக உபாகமம் 30 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் தீமை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். நான்காவதாக. ஐந்தாவதாக உபாகமம் 30 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்தால் அது மரணம் என்றால் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது. ஆறாவதாக நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் துணிவு என்று சொல்லப்படுது. ஏழாவதாக 1 சாமுவேல் 15 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் கசப்பு என்று சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் அலைகள், அதாவது கடலின் அலைகள் போன்றது. அதே 2 சாமுவேல் 22:6 வாசித்தால் கன்னிகள், அதாவது வலைகள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். 10ஆவதாக யோபு 3 அதிகாரம் 5 வசனம். இப்போ மன்னிக்கணும், 10ஆவதாக எபிரேயர் புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் சாதனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 காரியத்தை தவிர யோபுவின் புஸ்தகத்துல மட்டும் மரணத்தை குறித்து 8 பெயர்கள் இருக்கு. மரணத்தை குறித்து யோபுவின் புஸ்தகத்துல மட்டும் 8 பெயர்கள். யோபு 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் இருள் என்று இருக்கு. இது நம்பர் 1. இரண்டாவதாக 3 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் ஆசை என்று இருக்கிறது. மூன்றாவதாக 7 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்தால் விரும்புதல் அல்லது விருப்பம் என்று இருக்கிறது. நான்காவதாக 10 அதிகாரம் 21 வசனத்தை வாசித்தால் அந்தகாரம் என்று இருக்கிறது.
ஐந்தாவதாக 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் இருள் என்று இருக்கு. கர்த்தர் நல்லவே சுதந்திரம். ஆறாவதாக 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால் பயங்கரம், மரணம் என்றால் பயங்கரம் என்று இருக்கிறது. ஏழாவதாக 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால் நாசம், மரணம் என்றால் நாசம் என்று இருக்குது. ஓ கர்த்தர் நல்லவே. எட்டாவதாக 38ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் மரணம் என்றால் வாசல்கள் என்று இருக்கு. இப்போ ஏறத்தாழ மரணத்துக்கு 17 முதல் 18 பெயர்களை உங்களுக்கு நான் காண்பித்திருக்கேன். மரணத்துக்கு 18 விதமான பெயர். இந்த 18ல வித்தியாசமான ஒரு அறிய வேண்டிய ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் என்னன்னாக்கா சாதனம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் சாதனம். இந்த சாதனத்தை குறித்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அது உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அப்படியானால் இந்த மரண சாதனம் என்பது என்ன? இந்த மரண சாதனம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மரண சாதனம் என்று சொன்னால் உயிர். சாவதற்கு முன்பொரு காலத்துல தாத்தாக்களும் பாட்டிகளும் அப்பாக்களும் அம்மாக்களும் உயிர் எழுதுவார்கள். இந்த சொத்து இவர்களுக்கு, இந்த செல்வம் இவர்களுக்கு, இந்த காலத்துக்கு பின்பு இவர்களுக்கு, இது பேரனுக்கு பேத்தி என்று இந்த எழுதுவார்கள். அப்ப மரண சாதனம் என்பது அது ஒரு உயிர் எழுதப்படுவது. இப்ப நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி மரணம் ஒன்றும் தானாக நடப்பது கிடையாது. என்றைக்கு நீங்கள் பிறக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்க சாக வேண்டிய நாள் குறிக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு உங்க பிறப்பின் வர்த்தமானம் உண்டாகிறதோ அன்றைக்கு இறப்பின் வர்த்தமானம் எழுதப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஒரு சாதனம் எழுதப்பட்டு விட்டது. அதாவது உங்க தலைவிதிப்படி உங்களுடைய தலை மீது ஒரு உயிர் எழுதப்பட்டு விட்டது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயரில் ரொம்ப தெளிவா சொல்றார். ஆனா இந்த சாதனம் எப்போ பலன் உள்ளதா மாறுதுன்னாக்கா, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உயிருக்கு பலன் கிடையாது. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:17 சொல்லுகிறது, ஓ அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்ப உயிர் எப்படி எழுதினவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் செல்லாதோ, எழுதினவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிர் செல்லும். அதே மாதிரி உங்களுடைய மரண நாள் எழுதப்பட்டு விட்டது, மரணத்தின் தேதி குறிக்கப்பட்டு விட்டது, மரணத்துக்கான சமயம் சொல்லப்பட்டு விட்டது. உங்களுக்கு மரணத்துக்கான நேரமும் காலமும் சமயமும் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னாக்கா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த சாதனம் உயிருள்ளதாய் மாறும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? எனக்கன்பானவர்களே, வேத சூத்திரம் பிறப்பும் இறப்பும் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. நீங்க பிறப்பையும் இறப்பையும் பாருங்க, ஏறத்தாழ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, தாயானவள் மிகுந்த வருத்தப்பட்டு பாரப்படுவா. என்னைக்கு வரப்போகுது, என்னைக்கு ஆஸ்பத்திரி போறோம், என்னைக்கு குழந்தை பிறக்க போகுது, என்னைக்கு பிரசவம் ஆக போகுது, அவளும் துடிப்பா, கூட இருக்கிறவளும் துடிப்பா. அதே போலதான் ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்து வயது முடியும் போது வீட்டுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடும். கண்ணு குறைய ஆரம்பிச்சிருச்சு,
வார்த்தை வளர ஆரம்பிச்சிருச்சு, சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது, பாத்ரூம் போக முடியல, அவரால் நிக்க முடியல, அவரால் படுக்க முடியல, அது சூத்திரம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மரணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரசவத்துக்கு எப்படி காத்திருப்பார்களோ இறக்கிறதுக்கு முன்னாடி இறப்புக்கு இந்த உலகமும் மனிதர்களும் காத்திருக்கிறார். இரண்டாவது, இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன செய்கிறார்கள், அது ஒரு துணியிலே சுற்றுகிறார்கள். அழகா ஒரு நல்ல நைஸ் கிளாத்ல சுத்தி, இல்லாட்டி ரொம்ப நைஸ் அது ட்ரெஸ் போடுகிறார்கள். அதே போலதான் எந்த மனுஷி இறந்தாலும் உடனே அவர்களை நல்ல அழகா துணியில சுத்துறாங்க. அப்ப மூன்றாவதாக பிறந்த குழந்தைய அப்படியே யார் கையில கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நல்ல தண்ணிய ஊத்தி நல்ல கழுவி தண்ணிய வச்சு தொடச்சி நல்ல சரியாக்கி அந்த உடம்புக்கு ஒரு விதமான எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அதை சுத்தம் பண்ணி மற்றவங்க கொடுப்பாங்க. அதே போல இறந்த எந்த சாவு வீட்டிலையும் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி தண்ணிய ஊத்தி அந்த சரீரத்தை உடம்ப அந்த பாடியை நல்லா கழுவுறாங்க, குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் இந்த குழந்தை பிறந்த உடனே தண்ணிய ஊத்தியாச்சு, கழுவியாச்சு, இப்ப துணியை சுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, நாலாவது தொட்டில்ல போடுறாங்க. அழகான ஒரு தொட்டில். அந்த தொட்டில போட்ட உடனே சுத்தி இருக்கிற அப்பா எட்டி பார்க்கிறாரு, அத்தை எட்டி பார்க்குது, தாத்தா பாத்திக்குது, பக்கத்துல இருக்க சின்ன பையன் அவன் வந்து எட்டி பார்க்கிறான். அந்த அந்த சோத்திரம் தொட்டில போட எட்டி பார்க்கிறான். இதேதான் ஒரு மனுஷனுடைய மரணத்திலும். என்னதான் நீங்க அடக்க ஆராதனை பாட்டு பாடி ஊர்வலம் எல்லாம் பண்ணாலும் கடைசியா குழியில வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி குழியில வச்ச பின்னாடி ஒரு கூட்டம் வரும் பாருங்க, எட்டி எட்டி பார்க்கும். ஐயோ சொத்துல தூக்கிட்டு வர்ற மாதிரி பார்ப்பாங்க. இது எப்போ ஆரம்பித்தது, பிறப்பில் ஆரம்பித்தது. இறப்பிலும் அந்த எட்டி பார்க்கிற தன்மை உண்டாகும். இப்போ ஊஞ்சல்ல போட்டாச்சு, இங்க சொத்திரம் கல்லறைக்குள்ள வச்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும், கர்த்தர் நல்லவே அந்த குழந்தை யாரோ சில சொத்திரம் தூக்குவாங்க. அதே போலதான் இப்ப எல்லாரும் பார்த்த உடனே அடக்கம் பண்றதுக்கு குழிய மூடுறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. அவன் தான் வந்து பாடியை தூக்குவான், பெட்டியை தூக்குவான், பெட்டியை தூக்கி கீழே இறக்குவான். எனக்கன்பானவர்களே, இதெல்லாம் பார்த்தாச்சா முடிச்சாச்சா, வந்தவங்க போனோம் அப்படி கிளம்புவாங்க, சுத்தி இருக்கவங்க பார்ப்பாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்பாங்க, பிள்ளைய நல்லா பார்த்துக்கப்பாங்க. அதே மாதிரிதான் செத்த உடனே சொத்துருவன் பாவி மனுஷன் போயாச்சு, ஊழியக்கார அடக்கம் பண்ணியாச்சு, அந்த விசுவாசி மூடியாச்சு, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன், எல்லாம் போயிடுவாங்க. குழந்தை பிறந்த பின்பு நல்ல விசுவாச வீட்டில ஸ்தோத்திர கூட்ட வைப்பாங்க. ஆண்டவர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார், ஒரு சந்ததியை கொடுத்தார், ஒரு வம்சத்தை கொடுத்தார், ஒரு தலைமுறையை கொடுத்தார் என்று சந்தோஷமா ஸ்தோத்திர கூட்ட வைப்பாங்க. அதே போலதான் மரித்த பின்பு அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம், அது எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு வசனம், அதுக்கு ஒரு சாட்சி, அதுக்கு ஒரு செய்தி. இப்ப பிறப்பின் படியே தான் இறப்புல நடக்குது. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த மரணமும் ஸ்தோத்திர பிறப்பும் இறப்பும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு கடைசி சோத்திர கூட்டல முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு பக்கத்துல யார் இருப்பாங்கன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஒன்று தாய் இருப்பாங்க, இன்னொன்று தகப்பன் இருப்பாங்க. சாவுலையும் கூட பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரை தான் அங்க பார்க்க முடியும். ஒன்று தேவனாகிய கர்த்தர் அவருடைய சன்னிதானத்துல போய் இருக்கணும், இரண்டாவது கர்த்தருடைய தூதர்களை அங்கு பார்க்கணும். இப்ப பிறப்பும் இறப்பும் எல்லாமே ஏக சித்தாந்தங்களாய் ஏக ஒரே போலத்தான் இருக்குது. ஆனால் மனுஷனோ பிறப்பை நினைக்கிறார்கள், மரணத்தை நினைப்பதில்லை. பிறப்பை கொண்டாடுகிறார்கள், மரணத்தை சிந்திக்கிறார்கள். வருஷந்தோறும் கொண்டாடுகிறார். ஆனா இறந்தவரை நினைத்தான் புஷ்டி என்று சொல்லுகிறான், இழிவு என்று சொல்லுகிறான், ஐயோ பயம் என்று சொல்லுகிறான், அது வேத பிரமாணத்துக்கு எதிரானது என்று சொல்லுகிறான், என்னென்னமோ சொல்லுகிறார்கள். ஐயா எவ்வளவு பரிதாபம்! இதுதான் மனுஷனுடைய கர்த்தர் நல்லவர். மூன்றாம் கண் முதல் பகுதி, இருளில் இருக்கிற இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இரண்டாம் பகுதியில் மரண இருளின் வாசல், பாதாளத்தின் வாசல். மூன்றாம் பகுதி மரணத்துக்கு வைக்கப்பட்ட வித்தியாசமான நாம சங்கீர்த்தனங்கள். நான்காவதாக
இந்த சோத்திர மரணத்தை குறித்து ஒரு நல்ல செய்தியையும் சொல்ல வரும். மரணம் சாவு என்றாலே பொதுவாக எல்லாருமே பயப்பட செய்வாங்க. ஆனால் இந்த மரணத்தை நல்ல வார்த்தையினால் அர்ப்பணை செய்தவர்களும் இருக்கு, நல்ல வார்த்தையினால் புகழ்ந்தவர்களும் இருக்கு. மரணத்தை குறித்து பிரகாசமான சொற்களை சொன்னவர்களும் இருக்கிறார். மரணத்தை குறித்து சொன்ன நல்ல சில மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்தின நல்ல வார்த்தைகளையும் ஒரு 9 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஈசாக்கு சொல்லுகிறார், என் மரணத்தை நான் அறிவேன். அல்லேலூயா. என் மரணத்தை நான் அறிவேன். இது ஈசாக்கு சொன்ன நல்ல அறிக்கை. 2வதாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மன்னிக்கணும். ஆதியாகமம் 45 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு இஸ்ரவேல் சொல்லுகிறார், நான் மரணமடையும் முன்னே அவனை பார்ப்பேன். ஒரு விசுவாச வார்த்தை சொல்றார். நான் மரணமடையும் முன்னே யோசேப்பை பார்ப்பேன். ஒரு விசுவாச வார்த்தை. இது இஸ்ரவேல் சொன்ன வார்த்தை. 3வதாக அதே ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தார். இங்கும் இஸ்ரவேல் சொல்லுகிறார், இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும். அல்லேலூயா. ஒரு தைரியம், மரணத்தை கொடுத்த தைரியத்தை பாருங்க. இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும். 4வதாக அதே 48ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அதே இஸ்ரவேல் என்கிற யாக்கோபு சொல்லுகிறார், நான் மரணம் அடைய போகிறேன். எவ்வளவு துணிச்சல் பாருங்க, மரணத்துக்கு முன்னாடி உண்டாகிற துணிச்சல். 5வதாக உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்திலே நான் மரணம் அடைய வேண்டும். இது யார் சொன்ன தெரியுமா? மோசே. இந்த தேசத்திலே நான் மரணம் அடைவேன். இது மோசையின் விருப்பத்தை குறிக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, என் மரணத்தை நான் அறிந்திருக்கிறேன். அது நாட்களை குறிக்கிறது. நான் மரணம் அடைய போகிறேன், அதற்குள்ளாய் அவனை பார்ப்பேன். அது விசுவாசத்தை குறிக்கிறது. நான் இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும், அது தைரியத்தை குறிக்கிறது. மரணம் அடைய போகிறேன், அது துணிச்சலை குறிக்கிறது. இந்த தேசத்திலே நான் மரணம் அடைய வேண்டும், அது மோசையின் விருப்பத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தால் 6வதாக மரணத்தின் கசப்பு அற்று போனது. மரணத்தின் கசப்பு அற்று போனது. இது யார் சொன்ன தெரியுமா? கர்த்தர் ஆகாக் ராஜா சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. 7வதாக பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர் 2:27 சொல்லுகிறது, மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். பவுல் சொல்லுகிறார். பவுலின் வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அடிக்கடி மரணம் வந்தது, நான் மரணத்துக்கு பக்கத்துலதான் இருந்தேன், எனக்கு மரணத்துக்கு தூரமே கிடையாது, மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். 8வதாக கர்த்தர் நல்லவே. அதே பவுல் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:10 சொல்லுது, மரணத்தை எப்பொழுதும் எங்க சரீரத்தில் சுமந்து தருகிறோம். இந்த வசனத்தை தான் என் மனைவியின் கல்லறையில நான் பெருசா எழுதி வச்சிருக்கிறேன். என் மனைவியின் கல்லறைக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அந்த கல்லறையில ஒரு பேர் பலகை வைத்திருக்கிறேன். அதுல மேல கொட்டை எழுத்துல பெருசா என்ன எழுதிக்கலாம்? கர்த்தர் நல்லவர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதை கீழே எழுதியிருக்கிறேன், மரணத்தை எப்போதும் எங்க சரீரத்திலே நாங்கள் சுமந்து திரிகிறோம் என்று தைரியமாய் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இதுதாங்க மரணத்தை குறித்த நல்ல வார்த்தைகள். இது 8 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இப்ப கடைசியா ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 9வதாக லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனங்கள். லூக்கா
9ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அங்கு மரணத்தை குறித்து யார் என்ன சொன்னார்கள்? வித்தியாசமான அந்த பகுதி வாசிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற சோத்திரம் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இங்க ஒரு பெரிய ஜோக். என்ன ஜோக்குனாக்கா, பரலோகத்திலிருந்து எலியா வந்திருக்கார், அதே பரலோகத்திலிருந்து மோசே வந்திருக்கார். பரலோகத்திலிருந்து வந்த எலியாவும் மோசையும் இயேசு கிட்ட என்ன பேசினாங்கன்னா மரணத்தை குறித்து பேசினாங்களாம். இதுக்கா வந்தாங்க? இது முக்கியமான்னு கேட்கலாம். இதுல இருந்து தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தவான்களுக்கும் தேவ மனிதர்களுக்கும் எது முக்கியம்னா வாழ்கிற வாழ்க்கையை விட தேவனை சந்திக்கிற மரணம் முக்கியம். எலியாவும் மோசேயும் இயேசுவும் 3 பேர் உட்கார்ந்து அந்த ஒலிவ மலையிலே, மறுரூப மலையிலே மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆனா இந்த பிரசங்கத்தை எடுத்தாக்க மத்திய 17ஆம் அதிகாரத்தை எடுத்தா, இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தை எடுத்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு மேகம் வந்து இறங்கினது, அது கூடாரமா அமைந்தது. மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இயேசுக்கு ஒரு கூடாரம் பேதுரு சொன்னாரு. உடனே மேகமே வந்து மூடிடுச்சு. இத சொல்லி அந்த காரியத்தை மூடிடுவாங்க. ஆனா உண்மையான சாராம்சம் அங்க என்ன நடந்ததுன்னா, மோசேயும் எலியாவும் இயேசுவும் மரணத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயின் மரணம் முதலாவது நடந்திருக்க வேண்டும், எலியாவின் மரணம் 2வது நடந்திருக்க வேண்டும், இயேசுவின் மரணம் 3வதாய் நடக்க போகிறது. ஆனால் இந்த 3லே இயேசுவின் மரணம் நடந்துவிட்டது. 2வது மோசேயின் மரணம் நலலாட்டமாய் சொல்லப்பட்டது. ஆனா எலியாவின் மரணமோ இன்னும் நடக்கவே இல்லை. ஆனாலும் மகிமையில் இருக்கிறவர்கள் கூட மரணத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனா நம்ம ஆட்களுக்கு மரணத்தை குறித்து பேசினாக்கா இவருக்கு ஒரு வேலையே கிடையாது. இவர் பெரிய மரண தலைவன் போல பேசுறார், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிற காரியங்களை பேசுவதை விட இந்த எலியாவும் மோசேயும் இயேசுவும் பேசினதை போல மரணத்தை குறித்து பேசினா நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படும், நம்முடைய ஜீவியம் செப்பனிடப்படும், நாமும் அந்த மகிமையிலே காணப்படும். ஆனபடினால் மத்தேயு 4:15 படி மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நான் இந்த சத்தியத்தை ரொம்ப தாழ்மையோடு சொல்ல, நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கூடுமான வரைக்கும் ஒளிவு மறைவு இல்லாம, எந்த கலப்படம் இல்லாம அப்படியே சொன்னதுனால எனக்கு ஒரு விசுவாசம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இனிமே கேட்க போகிற நிறைய பேருக்குள் வெளிச்சம் வரப்போகிறது. வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்க போகிறது. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கடைசி சொல்லி முடிக்கிறேன், இந்த செய்தி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல லிங்காக வருகிறது, யூடியூப்ல பிரசங்கமாய் வருகிறது. 2யும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. மற்ற ஊழியக்காரர்கள், போதகர்கள், விசுவாசிகள், தேவஜனங்கள் அனுப்பி கேட்க சொல்லுங்க. சோத்திரம். மரணத்துக்கு பின்பு என்ன என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும், அந்த தைரியத்துக்கு வரட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து சந்தோஷமாய் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததே. அந்த வெளிச்சம் உதிப்பதாக சில வெளிச்சத்தை கண்டார்கள், சிலருக்கு வெளிச்சம் உதித்தது. ஓ, கண்டது சோத்திர பாவிகள், ஆனா உதித்ததோ தேவ ஜனங்களுக்கு. ஓ, நம்முடைய வாழ்க்கையில மரணத்தின் வாசலை பார்க்கலாம், ஆனா மரணத்தின் இருளின் வாசலை பார்க்க கூடாதே. ஓ, மரணத்தின் வாசலையும் இருளின் வாசலுக்கு ஒரு திறவுகோலை தேவன் வைத்திருக்கிறார். ஓ, மரண இருளின் அறைகளுக்குள் அடைக்கப்படாதபடிக்கு ஓ சோத்திர மனம், ஓ தந்திர மனம் உள்ளவர்களா இருக்காதீர்கள் தேவ பிள்ளையே. தந்திர மனதை இன்றைக்கு உடைத்து போடுங்கள். இது தேவன் உங்களுக்கு பகிரங்கமாய் சொல்லுகிறார். தந்திரமா யோசிக்காதீங்க, தந்திரமா காரியத்தை செயல்படுத்தாதீங்க, தந்திரமா சோத்திரம் விலகாதீங்க, தந்திரமா மாறாதீங்க. ஓ, தேவ சமூகத்திலே கவனமாயிருங்க. 2 வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஒன்று, தந்திர மனம் இருக்கக்கூடாது. 2வது, நமக்கு மரண சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மரண சாசனம் என்கிற உயில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் காலம் சொல்லும், இன்னும் நாட்கள் சொல்லும், இன்னும் வருடம் சொல்லும். இப்ப ஒன்று நடக்காது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இவைகளை இப்படியாக நீங்கள் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு மரண சாசனம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, தந்திர மனதை எடுத்து போட்டு மரண சாசனம் ஆயத்தமாகிவிட்டது. நீங்க எச்சரிக்கையிலே கவனமா இருப்பீர் என்று சொன்னால், இந்த அருமையான பரிசுத்தவான்கள் சொன்னார்களே, என் மரணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஓ சோத்திரன், மரணமடை முன்னே நான் அவனை பார்ப்பேன், மரணம் வந்தாலும் வரட்டும். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள். ஓ, மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இந்த நல்ல அனுபவம் நமக்கு வரணும், இந்த நல்ல பக்குவம் நமக்கு வரணும். எல்லாருக்கத்திலே சோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 ஐயா, சோத்திரம் சோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை, நேற்றைக்கும் இன்றைக்கும் மரண இருளின் திசையை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள். அறிந்திராது, கேள்விப்பட்டிராது, நிறைய முறை வாழ்க்கையில் பயன்படுத்தினாது. பல சம்பவங்களை, பல காரியங்களை எங்களுக்கு நீ விவரித்தீர்கள். ஆமாண்டவரே, நாங்கள் தந்திர மனம் உள்ளவர்களாய் இருந்தால் மரண பாதாளத்தின் இருளின் அறைகளுக்குள் பூட்டப்படுவோம் என்று எச்சரித்திருக்கிறேன். அதே சமயத்தில் மரண சாசனம் எழுதப்பட்டு விட்டது என்கிற வெளிப்பாடு இருந்தால் மோசே, எலியா, இயேசுவை போல அந்த மறுரூபத்திலும் மகிமையிலும் கூட மரணத்தை குறித்த வெளிப்பாடு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்குள் இந்த மோசே, எலியா, இயேசுவை போன்ற அந்த தைரியம் வருவதாக, அந்த கிருபை வருவதாக பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆளுகை செய்யும். அந்த இரவில் இந்த சத்தியமுடைய பிள்ளைகளை தொடட்டும். நிறைய பேர் இந்த செய்தியை அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கேட்க, நிறைய பேர் சத்தியத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.